ஹாய். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையிலையும் டிஜி கோல்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான டிஜி கோல்டுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்னன்றது தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஆடி ஆஃபர் என்ன போயிட்டுருக்குன்றதை சொல்லியிருக்கேன். ஸோ அதோட வீடியோவோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் காமனாக பொதுவானது தான் ஃபஸ்ட்டு ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் மினிமம் அமௌண்ட் 100 ருபீஸ், மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு கூட எவ்வளோ வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 330 டேஸ்க்கு தான் இந்த டைம் பீரியட் முடியறது பார்த்திங்கன்னா 11 மாதம். அது டேஸில் பார்த்திங்கன்னா 330 நாளில் இது மெச்சூரிட்டி ஆகிடும். ஸோ மெயினானது பார்த்திங்கன்னா இதுதான், எத்தனை டேஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு போனஸ் கொடுக்குறாங்கன்றது தான். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 75 நாள் பார்த்திங்கன்னா 6% பார்த்திங்கன்னா போனஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 75 நாளைக்கு பார்த்திங்கன்னா 76வது நாள்லேருந்து 150வது நாள் வரைக்கும் 4.25% போனஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த 75வது நாள் 151லேருந்து 225வது நாளைக்கு பார்த்திங்கன்னா 2.5% போனஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த 75 நாள் பார்த்திங்கன்னா 1% போனஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க. கடைசி மாதம் போனஸ் அமௌண்ட் கிடையாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட அனைத்து போனஸ் பலன்களும் முதிர்வு தேதியில் மட்டுமே வழங்கப்படும். இது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றது பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுலேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. தங்கமயில் ஆகட்டும், போத்தீஸ் ஆகட்டும், எதுலேயுமே மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் இவங்க மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் மட்டும் இது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 75 நாள் இருக்குது இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு 75 நாளைக்குள்ளே நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் கட்டியிருக்கீங்கன்னா நகையோட மதிப்பு அதுக்கான எடை முன்னாடியே உங்களுக்கு ஆட் ஆகிட்ருக்கும். ஓகேவா? ஸோ போனஸ் பார்த்திங்கன்னா 75 நாளோட முடிவில் தான் உங்களுக்கு போனஸ்க்கான நகையோட மதிப்பு ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தோராயமாக போட்டிருக்காங்க. போனஸ் ஒரு 600 ரூபானா அந்த மதிப்புக்கான எடை பார்த்திங்கன்னா 0.085ன்னு போட்டு அதுக்கானது ஆட் ஆகும் அப்படின்றது போட்டிருக்காங்க. 1.503. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா 75வது நாள் முடிவில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கான போனஸ் நகை பார்த்திங்கன்னா ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே அடுத்தது பார்த்திங்கன்னா 150வது நாளில் தான் அதுக்கான போனஸ் எடை மதிப்பு நகையோட எடை மதிப்பு ஆட் ஆகும். அது மாதிரி அதுக்கு அடுத்தது எப்போ ஆட் ஆகும் பார்த்திங்கன்னா உங்களோட போனஸ் பார்த்திங்கன்னா 225வது நாள் முடிவில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதோட போனஸ் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6th பாயிண்ட்னா நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி 75 டேஸ் முடிஞ்சால் மட்டும்தான், கம்ப்ளீட் ஆகிருந்துச்சுன்னா மட்டும்தான் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் நகையாகவும் வாங்கிக்கலாம், காயினாகவும் வாங்கிக்கலாம். இங்கே 9th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 330 நாளில் முடிஞ்சிடும். நீங்கள் 365வது நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் நகையாக எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் 1 வருஷம் ஆகிடுச்சு நீங்கள் எந்த நகையுமே எடுக்கலைன்னா அதை அப்படியே அவங்களே பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக சேமித்து வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் சேர்றப்பயே நம்ம ஆதாரும் பேன் கார்டும் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் நடுவில் நம்ம முடிச்சுக்கிறதோ இல்லை நடுவில் பாதி காசுக்கு நான் நகை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 12th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு 11 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபுல் போனஸ் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் முடிகிற டேட்டு 11 மாதத்துக்குள்ளே நீங்கள் முடிக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த போனஸ் கிடைக்காது. மீதி இருக்கிற தங்கமாக சேர்ந்துருக்க எடைக்கு மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா பணமாக கடைசியாக கொடுக்க மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லிக்கிறாங்க. இந்த திட்டத்தை மற்றவங்க யாருக்கும் சேஞ்ச் பண்ணி விட முடியாதுன்றதை சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் சேர்ந்து நகையாக வாங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சேதாரம், செய்கூலி எல்லாமே நீங்கள் பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டியும் பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும். நகையை பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணிலாம் எதுவுமே வாங்க முடியாது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும். கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விதிமுறையும் நிபந்தனையும் நான் எப்போ வேணாலும் மாற்றுறதுக்கு நிர்வாகத்துக்கு உரிமை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இந்த ஸ்கீமை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய்.